இந்திய அணிக்கு புதிய டெஸ்ட் கேப்டன். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. தலையே தற்கொலையானால் தலையெழுத்து என்னவாகும்? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 11. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் ஜூன் மாதத்தில் தொடங்க இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த டெஸ்ட் தொடருக்காக. இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இந்த நடப்பு ஐபிஎல் தொடர் நடந்துட்டு இருக்கும்போதே இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் முக்கிய வீரரான விராட் கோலி 2 பேரும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலுடைய எதிரொலியாக இந்திய அணிக்கு புதிய கேப்டனாக சுப்மன் கில் டெஸ்ட் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவர் தலைமையில் 18 பேர் கொண்ட இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த 5 டெஸ்ட் போட்டிகளை விளையாட இருக்கிறாங்க. சரி, சுப்மன் கில் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவதற்கு, டெஸ்ட் அணியை வழிநடத்துவதற்கு தகுதியானவர் தானா அப்படின்றத விவாதிக்கவும், அணியை பற்றிய ரிவ்யூ பண்ணவும் நான் இந்த வீடியோவை போடுறோம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சுப்மன் கில் ஆஸ் அ கிரிக்கெட்டர் 32 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கிறாரு. 1893 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. 5 சதங்கள், 7 அரை சதங்கள். அதிகபட்ச ஸ்கோர் 129. இதுதான் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவரோட ஆவரேஜ் வெறும் 34 தான். ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு 34-35 ஆவரேஜில் இந்தியன் சர்க்யூட்டில் விளையாடுறது அப்படின்றது என்னை பொறுத்தவரை ஒரு கார்டினல் சின். காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் நாம் பார்த்துருக்கிற பெரும்பாலான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் 40க்கு மேலான ஆவரேஜில் தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்கிறாங்க. இவ்வளவு ஏன், இவரை விட குறைவாக 19 டெஸ்ட்டுகள் மட்டுமே ஆடி இருக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இளம் வீரரான யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் 52 அப்படின்ற சராசரி வச்சிருக்கிறாரு. அவர் அடிச்சிருக்கிற ரன்கள் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா, சுப்மன் கில் அடிச்சிருக்கிற ரன்களை விட வெறும் 98 ரன்கள் தான் குறைவாக அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ப்ரொலிஃபிக் ரன் கெட்டராக இருந்திருக்கிறாரு யாஷஸ்வி ஜெய்ஸ்வால். கிட்டத்தட்ட அவர் மாதிரியே இவரும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அறிமுகமாகி ஓப்பனிங் செட் ஆகலன்னு சொல்லி நம்பர் 3, நம்பர் 4 மாதிரி டாப் ஆர்டர் பேட்டிங் செய்து வரக்கூடிய ஒரு வீரர் தான். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருடைய ரீசன்ட் ஃபார்மும் சரி, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருடைய ரெக்கார்டும் சரி, அவருக்கு கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லலாம். சரி, ஆவரேஜ் தான் 34. அவருடைய ஓவரால் ரெக்கார்டு அகேன்ஸ்ட் கண்ட்ரிஸ், அதுவும் அவருடைய கண்ட்ரி வைஸ் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்திய மண்ணில் அவர் 42 அப்படின்ற சராசரியில் வச்சிருக்கிறார் ரன்களை. பங்களாதேஷ் மண்ணில் 39 சராசரி வச்சிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ் கிட்டத்தட்ட 40 அப்படின்ற சராசரியில் ஆடி இருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் 2020 அவர் அறிமுகமான பிஜிடி 2020-21 சீரீஸில் 35 அப்படின்ற ஒரு டீசெண்டான சராசரி வச்சிருந்தாரு. அந்த சராசரி அவர் அங்கே அடிச்சிருந்த ரன்களுடைய விளைவா கடந்த பிஜிடி சீரீஸ் 2024-25 சீரீஸில் மோசமாக விளையாடினாலும் அவருடைய சராசரி 35 மெயின்டைன் ஆயிருக்கு. அது தவிர பார்த்தோம்னு சொன்னால், மேற்கிந்திய தீவுகளில் வெறும் 22 அப்படின்ற சராசரி வச்சிருக்கிறாரு. தென்னாப்பிரிக்காவில் 18, இங்கிலாந்து மண்ணில் 14 அப்படின்னு சொல்லி சராசரி வச்சிருக்கிறார். இதுதான் சுப்மன் கில் ஆஸ் அ பிளேயர் இன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ், அதுவும் ஒரு டெஸ்ட் பிளேயரா. அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் அடித்திருக்கிற 5 சதங்கள் எல்லாமே முழுக்க இந்திய மண்ணில் வந்தவை. அவர் அடித்த 2020-21 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு 2 ஹாஃப் செஞ்சுரிஸ் ஆஸ்திரேலியன் சாயில் அடித்தார். அது தவிர்த்து மீதமுள்ள 5 அரை சதங்கள் இந்திய மண்ணில் வந்தவை. சப்ஸ்டான்ஷியலாக ஓவர்சீஸில் ஒன்றுமே ரெக்கார்டு இல்லை. ஆவரேஜ் ஓவரால் ரெக்கார்டே 34 தான் இருக்குது. இந்தியாவில் அதுலேயும் 40. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு வீரர்கிட்ட கேப்டன்சி, அது ரீசன்ட் ஃபார்மை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், கடைசியாக 7 டெஸ்ட் 13 இன்னிங்ஸில் ஒரே ஒரு சதம், ஒரே ஒரு அரை சதம். அந்த ஒரு சதம் வங்கதேச அணிக்கு எதிராகவும், ஒரு அரை சதம் நியூசிலாந்து அணி தொடர்லையும் வந்துருந்துச்சு. இப்படி தான் இவருடைய ரெக்கார்டு ரொம்ப டிசிமலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய தொடரில் அவர் 4 இன்னிங்ஸ் விளையாடினார். அந்த 4 இன்னிங்ஸ்லையும் ஆடி அவுட் ஆன ஷாட்டுகளை பார்த்துட்டு கமெண்டேட்டர்ஸே அவரை மிக மோசமாக வசப்பாடினாங்க. அந்த அளவுக்கு பொறுப்பில்லாத ஷாட்டுகளை தேவையில்லாத நேரத்தில் விளையாடி இந்திய அணி எந்த நேரத்தில் விக்கெட் விடக்கூடாதோ அந்த நேரத்தில் விக்கெட்டை விடுற மாதிரி ஒரு பெரிய ஷாட்டுக்கு தேவையில்லாமல் போய் அவுட் ஆகி இந்திய அணியை ஒரு முறை இல்லை பல முறை நெருக்கடியில் தன்ற வேலையை சிறப்பாகவே செஞ்சுட்டு இருந்தார் சுப்மன் கில். இப்படிப்பட்ட சுப்மன் கில்லுக்கு டெஸ்ட் கேப்டன்சி என்பது என்னை பொறுத்தவரை முற்றிலும் பொருத்தமில்லாதது. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் கேப்டன்சி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஓவராலாக ரெக்கார்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னால், 1996 சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கப்பட்டது ஒரு நல்ல சராசரி, 50க்கு மேலான சராசரியில் சிறப்பான ஆட்டத்தை ஓடிஐஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலச்சூழலில் இந்த கிரிக்கெட் சூதாட்ட புகாரில் மூத்த வீரர்கள் சிக்கின சூழலில் டெண்டுல்கர் கையில் கேப்டன்சி கொடுக்கப்பட்டுச்சு. சரி, அப்போவாது டெண்டுல்கருக்கு பேசுவதற்கு அவருடைய நல்ல ஒரு பேட்டிங் ரெக்கார்டு இருந்தது. அதை தொடர்ந்து அப்படியே வந்தோம்னு சொன்னால், கங்குலியை பொறுத்த வரைக்கும் அவரும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருந்தார். ஒரு நம்பர் 6 இறங்கி ஆடுற ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் 40க்கு மேலான சராசரியில் நல்ல வேகத்திலையும் ரன்களை அடிச்சிருந்தார். அதே மாதிரி அவருடைய ஓடிஐ கேப்டன்சியும் இம்ப்ரெசிவாக இருந்தது. அதன் விளைவாக அவர் கையில் கேப்டன்சி கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து ராகுல் டிராவிட், வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் வேறு லெவல் ரெக்கார்டு வச்சிருந்தார். ஸோ இப்படி ஒன்று பேட்டிங்கில் சாதிச்சிருக்கணும் அல்லது ஒரு கேப்டன்சி ஸ்கில்லில் சாதிச்சிருக்கணும். அந்த வகையில் வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் தோனி அவருடைய தனித்துவமான கேப்டன்சிக்காக அவருக்கு
பெரிய அளவில் பேட்டிங் ரெக்கார்ட் அவர் ஆடின ஸ்லாட்டுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் இருந்தாலும் அவர் கையில் டெஸ்ட் கேப்டன்சி கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து விராட் கோலி கேப்டன்சி எடுக்கும்போது அவருடைய ரெக்கார்டு எடுத்துப்பா. அவரும் 32 டெஸ்ட் போட்டிகள் முடிஞ்ச நிலையில தான் முழு நேர டெஸ்ட் கேப்டனாக ஆனார். 2015 ஆனார். முதல் 4 வருஷங்கள் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோலியோடைய ரெக்கார்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு. முதல் வருஷம் வெறும் 20 தான் சராசரி வச்சிருந்தார். அதுக்கு பிறகு 42, 56, 44 நல்ல ஒரு டீசெண்டான சராசரி. அவர் வந்து ஓவராலாக கேப்டன்சி எடுக்கும்போது அவருடைய ஆவரேஜ் 45 நெருங்கிட்டு இருந்தது. அதற்கு பிறகு பெரிய பெரிய சாதனைகளை படைச்சாரு. கேப்டனாக இருந்து தான் 7 இரட்டை சதங்களை அடிச்சாரு. இப்படி பயங்கரமான ரெக்கார்டுகளை பண்ணாரு விராட் கோலி. இப்படி ஒரு ஹோல்டர் இருக்கக்கூடிய ஒரு வீரருக்கு கேப்டன்சி கொடுக்கிறது அப்படின்றது இந்திய அணியில வழக்கமாக இருந்திருக்கிறது. இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜம்பவான திகழ்ந்த அனில் கும்ளேவுக்கு கேப்டன்சி கொடுக்கப்பட்டது. அவருடைய சிறப்பான பந்து வீச்சு காலந்தோறும் இருந்ததோடைய விளைவா அவர் கையில ஒரு கேப்டன்சி கொடுத்தாங்க. அவரால் முடிஞ்ச சிறப்பான பங்களிப்புகளை இந்திய அணிக்காக செஞ்சு கொடுத்தார். இப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த வீரர்களுக்கு கேப்டன்சி கொடுத்த காலம் மாறி அதுக்கு பிறகு ரோஹித் சர்மா பார்த்தோன்னா 5 IPL டைட்டில் அடிச்சு கொடுத்திருந்தார். அது தொடர்ந்து அவர் கண்டிப்பாக வந்து கோலிக்கு சக்ஸஸராக இந்திய அணிக்கு WTCயை பெற்று தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோட ரோஹித் சர்மா கையில் கேப்டன்சி கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா பார்த்த வரைக்கும் ஒரு கேப்டனாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் டீசெண்டாக பண்ணினார். ஸோ 5 டைட்டில் அடிச்சு கொடுத்த ரோஹித் சர்மாவாலேயே டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெஸ்ட்டாக கொடுக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டோன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேன் கம் கேப்டனா அவருடைய ஸ்டெல்லர் பெஸ்ட்டை வந்து நிச்சயமாக கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற சூழலில் பேட்டிங்கில் ரெக்கார்டு வெறும் ஒரு மாடஸ்ட் ரெக்கார்டோட 32 டெஸ்ட் போட்டிகள் ஆடி இருக்கிறாரு அப்படின்ற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு ஓவர்சீஸ் ரெக்கார்டு ஒன்றுமே இல்லாத ஒரு பிளேயர், தேவையான நேரத்தில் விக்கெட்டை சேவ் பண்ணி டீமுடைய மானத்தை காப்பாற்றணும்னு நினைக்காத ஒரு தற்கொலை முடிவுகள் எடுத்து பேட்டிங் ஆடி தன்னுடைய விக்கெட்டை குரூஷியலான சமயத்தில் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கேப்டன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுற சுப்மன் கில் கையில் டெஸ்ட் கேப்டன்சியை கொடுத்துருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த கதை தான். டெஸ்ட் கேப்டன்சி சுப்மன் கில் கையில் போயிருக்குது. தலையே தற்கொலையாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற சூழலில் டெஸ்ட் விளையாட தெரியாத சுப்மன் கில் எப்படி டெஸ்ட் டீமை வழி நடத்த போகிறார்? அதுவும் இங்கிலாந்து மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரியாது, பந்துக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு எக்ஸாஜரேட்டடாக லேட்டரல் மூவ்மெண்ட்டும் சீமும் ஸ்விங்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் போயிட்டு இவர் வழக்கம் போல் பேட்டை விட்டு அவுட் ஆகிற விஷயத்தை தொடர்ந்து பண்ண போகிறாரா? டெக்னிக் வைஸ் பார்த்தாலும் சுப்மன் கில் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கிறார். காரணம் என்னென்னா அவர் வந்து அவருக்கு ஓவராலாக அந்த ப்ராப்ளம்ஸ், அதுவும் டிரைவ் ஷாட்ஸ் விளையாடும்போது ஃபுல் லென்த் பால்ஸை டிரைவ் பண்ணும்போது அவருடைய பேக் ஃபுட் வந்து லேசாக ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலுடைய விளைவாக நிறைய ஷாட்ஸை கவர்ஸ்லேயும் பாயிண்ட்லேயும் தூக்கி அடித்து அவுட் ஆகிற விஷயத்தை சுப்மன் கில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற விஷயங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ரெட் பாலில் எல்லாமே தூக்கலாக இருக்கும். நிச்சயமாகவே சுப்மன் கில் ஒரு விக்கெட்டும் ரொம்ப சீப்பாக தூக்கலாக எதிரணிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இந்த டெக்னிக்கையும் அவர் இன்னுமே ஒர்க் பண்ணி சக்சீட் ஆனதாக தெரியல. இப்படி இருக்கிற சூழலில் டெஸ்ட் கிரிக்கெட் வேற, ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோடைய கேப்டன்சி வேற ஒரு பெரிய பேர்டனாக சுப்மன் கில் கிட்ட எடுத்து வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வர்த் அ ஹை ரிஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா வந்து இந்திய அணி இதற்கான பலன்களை கைமேல அறுவடை செய்யும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்போ சுப்மன் கில்லை இவ்வளவு நேரம் சாடியாச்சு. இப்போ டீமுக்குள்ள போவோம். அடுத்தது இப்போ 18 மெம்பர் கொண்ட ஸ்குவாடுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2017க்கு பிறகு கருண் நாயர் டெஸ்ட் அணியில இடம் பிடிச்சிருக்கிறாரு. அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ், அதுலேயும் IPLலையும் அவர் ஒரு மாஸ் கம்பேக் கொடுத்தாரு. இப்படி அவருடைய தொடர்ச்சியான தரமான சம்பவங்களுக்கு பிறகு டெஸ்ட் கதவை தட்டி இருக்கிறாரு. டெஸ்ட் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கருண் நாயர் வெல்கம் பேக் டு இந்தியன் டெஸ்ட் சைட் ஆஃப்டர் 8 இயர்ஸ். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகள் விளையாடுவார். அந்த 5-6 ஆண்டுகளில் அவர் சிறப்பாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிப்போம். அதுக்கு அடுத்தது இளம் வீரராக இருந்தாலும் அவர் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் கெடா வெட்டி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்திய அணிக்குள்ள நுழைந்திருக்கிற இளம் சிங்கமான தமிழக வீரர் சாய் சுதர்ஷன், அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிப்போம். ஸோ வந்து இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் KL ராகுல் இடம் பிடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான BGT தொடரில் ஓப்பனிங் 1 டவுனு 2 டவுனுன்னு ஏகப்பட்ட இடங்களில் மாற்றி ஆட வச்சாலும் நான் என்னுடைய ஆட்டத்தை ஆடுவேன் சொல்லி அந்த தொடர் முழுக்க ஃபைட்டிங்காக நல்ல ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸுகளை கொடுத்துருந்தார். நல்ல டீசெண்டான பேட்டிங் ஆடி இருந்தார். அவரும் அணியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இது தவிர்த்து இளம் வீரரான, அதாவது இளம் வீரர்னு சொல்கிறத விட இவர் வந்து கிட்டத்தட்ட மூத்த வீரர் அப்படின்ற வயசுக்கு வந்துட்டார். 30 வயது நெருங்கிட்டாரு. அபிமன்யு ஈஸ்வரன் ரொம்ப நாளாக இந்திய கதவுகளை தட்டிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையும் அவருக்கு பெஞ்ச் தான் கொடுக்கப்படுமா, இல்லை பேட்டை கொடுத்து வெளியில் போய் பேட்டிங் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் சொல்ல போதான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் லைனப் ஆகிருக்குது. 6 பேட்ஸ்மேன்கள். இது தவிர்த்து அப்படியே விக்கெட் கீப்பர் சைடு வந்தோம்னு சொன்னால் ஆல்ரெடி KL ராகுல் பற்றி பேசுறதுனால ரிஷப் பந்த் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே LSGயில் அவர் என்ன கேப்டன்சி பண்ணார், என்ன பேட்டிங் ஃபார்மில் இருந்தார், எல்லாத்தையுமே நம்ம கண்கூட பார்த்தோம். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர். அதை மீண்டும் அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட்டில் அவர் என்ன பண்ணினார்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய எக்ஸ்பேக்டர் எவ்வளோ த்ரெட்டனிங்காக எதிரணிகளுக்கு இருக்கும் அப்படின்றது அவரால் நிரூபிக்க முடியும். கட்டாயம் அதை நிரூபிப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு அவருக்கு வைஸ் கேப்டன்சியும் கொடுத்துருக்காங்க. பொறுப்புகள் கொடுக்கும்போது அவர் வந்து பொறுப்பாக அடங்கி விளையாட போகிறாரா இல்லை அடித்து விளையாடி பொங்கி விளையாட போகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படியே ஆல்ரவுண்டர்கள் சைடு வந்தோன்னா கடந்த பிஜிடி சீரீஸில் தரமான பர்ஃபார்மன்ஸை ஒரு நம்பர் 7, 8ன்னு எங்கெங்கெல்லாம் தாழ்த்தி இறக்கி விடுறாங்களோ எல்லா இடங்கள்லையும் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்து ஒரு செஞ்சுரியும் நம்பர் 7 பேட்ஸ்மேனாக அடித்து பேர் வாங்கியிருந்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் அவர் ஒரு பேட்ஸ்மேனாக நம்பர் 7, நம்பர் 8 ஸ்லாட்டுகளில் நிரூபிச்சிருக்கிறார். ஒரு பந்து வீச்சாளராக நிறைய நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜிடி சீரீஸ் அப்பவே நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை செய்து காட்டுவாரா இங்கிலாந்து கண்டிஷன்ஸில்? நிச்சயமா அவருக்கு அதற்கு ஏற்ற பந்து வீச்சு ஓரளவுக்கு அவர்கிட்ட இருக்குது. அதை மேம்படுத்தி கொண்டு அதை சிறப்பாக செய்யணும் அப்படின்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அடுத்தது ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் சீசன் கேம்பெயினர் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 80 டெஸ்ட்கள் ஆடி இருக்கிறாரு. 35 சராசரியில் கிட்டத்தட்ட சொல்லணும்னா கில்லை விட இவருடைய சராசரி அதிகம். அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு சூப்பரான டெஸ்ட் கிரிக்கெட்டர் அண்ட் தரமான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்றது. இவருடைய ஃபீல்டிங்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மூத்த வீரராக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மூப்பை காட்டக்கூடிய, அதாவது அவருடைய ஃபீல்டிங்லேயும் அவருடைய லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த பொட்டன்ஷியல் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான வீரர். அடுத்தது வாஷிங்டன் சுந்தர், அஸ்வினுக்கு சக்ஸஸராக வலம் வரக்கூடிய ஒரு வீரர். ஃபாரின் கண்டிஷன்ஸ், இந்தியன் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பந்து வீச முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு வீரர். தேவையான அளவுக்கு பேட்டிங் எபிலிட்டியும் வச்சிருக்கிறாரு. கட்டாயம் இவருடைய ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டிஸ் இந்திய அணிக்கு தேவை. நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்றது. இவருடைய பந்து வீச்சு இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். அப்படியே வேக பந்து வீச்சுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்திய பவுலிங்கோடைய ஸ்பியர் ஹெட்டான ஜஸ்பிரீத் பும்ரா, இவர் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரூவன் கஸ்டமர். ஒரு கேப்டனாகவும் தன்னை நிரூபித்த நிலையில் இந்த முறை கேப்டன்சியும் கிடையாது, வைஸ் கேப்டன்சியும் கிடையாது, வெறும் பவுலிங் மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற ஒரு சூழலில் வந்திருக்கிறார். காயத்துக்கு பிறகு குணமடைஞ்சு வந்திருக்கிற பும்ராவுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்க வேணாம்னு சொல்லி டீம் மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா கேப்டன்சி எடுக்கும்போது அவர் அதிகமான ஒர்க்லோட சுமக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அது அவரை வந்து ஸ்ட்ரெஸ்க்குள்ள இன்ஜுரிக்குள்ளே தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவர் ரிலாக்ஸாக பந்து வீசி இந்திய அணிக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ்களை கொடுக்கலாம். ஸோ பும்ரா இஸ் பேக் ஆஸ் அ பிளேயர் அப்படின்றது சூப்பரான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக இருந்து அவர் ப்ரூவ் பண்ணினாலும் அவருக்கு கொடுத்துருக்கலாம். பல பேர் சொல்லிக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி எல்லாம் அவர் தோளில் சமத்தாதீங்கப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது முகமது சிராஜ், பிஜிடி சீரீஸ்க்கு பிறகு காணாமல் போயிடுவார்னு பார்த்தா ஐபிஎல்ல வேறு மாதிரி வந்து நிற்கிறாரு. வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ முகமது சிராஜை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒன்ஸ் அகைன் ஒரு நல்ல ஒரு டேலண்ட். இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு மோஸ்ட் சூட்டடான ஒரு பவுலர். ஸோ ஸ்விங்கும் பண்ணுவார், 2 பக்கமும் நல்ல ஷார்ட் பால் வச்சிருக்கிறாரு. தேவைப்பட்ட யாக்கரும் போடுவார். இப்படி இருக்கிற ஒரு பவுலர் நிச்சயமாகவே தேவை. அடுத்தது பிரசித் கிருஷ்ணா, வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வேக புயல். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் கடைசியாக விளையாடின டெஸ்ட்டில் சூப்பராகவே பந்து வீசினார். கண்டிப்பாக இவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டை நான் கேட்குறேன். நல்ல ஷார்ட் பால் வச்சிருக்காரு, ஹெவி பவுன்சர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலராக இருக்கிறார். நல்ல ஒரு டெஸ்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு பிளேயர் நிச்சயமாகவே. ஸோ வந்து இவருடைய ரீசன்ட் பவுலிங்கும் ஐபிஎல்ல கூட அவருடைய பவுலிங் வந்து தொட முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு. பெரும்பாலான 1-2 மேட்ச்களை தவிர சூப்பரான ஒரு பிக். அது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆகாஷ் தீப் இன்னும் கொஞ்சம் பெனிட்ரேஷன் தேவை நிச்சயமாகவே டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். இவரால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை ட்ரை பண்ணுறாரு. லோட் ஆஃப் தி ஆர்டரில் கொஞ்சம் வேவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். அது வந்து கொஞ்சம் லோவர் ஆர்டர் பேட்டிங்க்கு இந்திய அணிக்கு கொஞ்சம் உதவலாம் அப்படின்னு தோணுது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஹர்ஷதீப் சிங், இடதுகை பந்து வீச்சாளர், ஒரு கூடுதலான பலம். ஆனால் எந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போகிறாங்க. இதில் எந்த 3 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட பும்ரா, சிராஜ், பிரசித் தான் போவாங்க. சர்ப்ரைஸாக ஹர்ஷதீப்பை உள்ளத்தை எடுத்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் 5 டெஸ்ட் சீரீஸ்ன்றதுனால அப்படி ஒரு விஷயத்தை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ இதுதான் இந்திய அணியோடைய டெஸ்ட் ஸ்குவாட். இவங்களுடைய பேட்டிங் லைனப்பை எப்படி அமைக்கலாம், இதை வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா எல்லாரும் ஜெய்ஸ்வால், ராகுல் சொல்லுவீங்க ஓப்பனிங்க. நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிதானமாக விளையாடக்கூடிய ஈஸ்வரனும் அதிரடியாக விளையாடக்கூடிய ஜெய்ஸ்வாலும் ஓப்பன் பண்ணணும். நம்பர் 3 ஸ்லாட்டை கொண்டு போய் சாய் சுதர்ஷன் கையில் அல்லது கருண் நாயர் கையில் கொடு. நம்பர் 3 எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கருண் நாயர் கையில் போகிறது மிக சிறப்பாக இருக்கும். நம்பர் 4ல சாய் சுதர்ஷன் விளையாடணும். நம்பர் 5ல தான் சுப்மன் கில் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம், சுப்மன் கில்லுக்கு தடுப்பாட்டம் போட்டு விளையாட தெரியவில்லை. பந்து அதுவும் கவர் டிரைவ்லாம் பண்ணும்போது நிறைய பால்ல ஏர்ல அடிக்கிறார். தரையா விளையாடுடா அப்படின்னு சொன்னா இப்போ நிறைய பந்துகளை வந்து கவர் பாயிண்ட்ல ஏர்ல அடிக்கிறார். அந்த பேக் ஃபுட் மூவ்மெண்ட் முன்னாடி சொன்ன அந்த பிரச்சனை வந்து சுப்மன் கில்லுக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது ஐபிஎல் கிரிக்கெட்ல பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி கண்டிஷன்ஸ்ல அது பெரிய அளவுக்கு அவருக்கு ட்ரபிள் கொடுக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் ஆஸ் அ கேப்டன் விளையாடதான் சொன்னா ஒன்று நம்பர் 4 விளையாட்டும், இல்லைன்னா நம்பர் 5 விளையாட்டும். நம்பர் 3ல வந்து புஜாரா மாதிரி நானும் டொக்கு வச்சு ஆடுவேன்னு சொல்லிலாம் நிற்கக்கூடாது. ஏன்னா டுக்கு வச்சு ஆடுற டெக்னிக் சுப்மன் கில்கிட்ட கிடையாது, அந்த டெம்பரமெண்ட்டும் சுப்மன் கில்கிட்ட கிடையாது. அதனால நம்பர் 4 அல்லது 5ல தான் விளையாடணும். தேவைப்பட்டா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு யோசிச்சாங்கன்னா
சுதர்சனை நம்பர் 3ல போட்டுட்டு கருண் நாயரை நம்பர் 5ல போடலாம். கருண் நாயரை 3 to 5 எங்கனாலும் ஆட வைக்கலாம். நம்பர் 6ல ரிஷப் பந்த், பிரச்சனையே கிடையாது. 7 ஜடேஜா, இல்லை நிதிஷ்குமார் ரெட்டியை நம்பர் 7ல ஆட வைக்கிறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்தது 2 ஸ்பின்னுக்கு போவாங்களா 1 ஸ்பின்னுக்கு போவாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஜடேஜாக்கு போயிடுறது உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும். அது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா, சிராஜ் மற்றும் பிரசித் அல்லது ஆக்ஷாதீப் அல்லது அர்ஷதீப். இல்லை எங்களுக்கு வந்து லீட்ஸ் மாதிரி ஓவல் மாதிரி ஸ்பின் எடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வேணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் 2 ஸ்பின்னர் வேணும்னு யோசிச்சா நிதிஷ்குமாருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை விளையாட வைக்கலாம். இது இல்லாமல் அவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷனாக துருவ் ஜூரல் வேறு இருக்கிறாரு. துருவ் ஜூரல் வந்து இல்லை எங்களுக்கு பந்த் வந்து ஃப்ரீ ஸ்கோரிங் பேட்ஸ்மேனாக ஆடிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு துருவ் ஜூரல் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர், தரமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் கூட. அவரையும் எப்படியாவது டீமுக்குள்ளே நுழைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஸோ இந்த ஸ்குவாடை வச்சு இதுதான் பண்ண முடியும். இருந்தாலும் தற்குறி தலையை வச்சு தலையெழுத்தை இந்திய அணி மாற்றுமா, இல்லை தலையெழுத்தின்படி தற்குறியாவே போகுமா அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் ஃபார் தி இங்கிலாந்து டூர் டு கமெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுடைய நேரம். சுப்மன் கில் ஆஸ் எ டெஸ்ட் கேப்டன், உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 இந்த ஸ்குவாடை வச்சு என்ன எடுக்க முடியும்னு நினைப்பீங்க? பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க. தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோட இணைந்திருங்கள், தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.